அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வைக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சூடானதும் 10 முந்திரி பருப்பை சேர்க்குறேன். முந்திரி பருப்பு சேர்த்த கொஞ்ச நேரத்தில் 10 உலர் திராட்சையும் சேர்த்து நான் வறுத்து எடுக்கிறேன். இப்போ பாருங்க, நல்லா ரெண்டுமே நல்லா புன் முறுவலாக வறுத்து எடுத்தாச்சு. இதை நான் தட்டுக்கு மாற்றி எடுக்கிறேன். இப்போ இதே கடாயில் நம்ம 2 டம்ளர் ரவை, அதாவது 1/4 கிலோ ரவை, இந்த ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கிறோம். வறுக்கும்போது நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு ரொம்பவும் பொறுமையாக ரவை கலர் மாறாதபடிக்கு நம்ம வறுத்து எடுக்கிறோம். இப்போ பாருங்க, நல்லா ரவை சூடாகி பொறு நமக்கு கிடைச்சிருக்கு. ரவையும் வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நம்ம தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறோம். இந்த ரவா லட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு அரை முறி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, அடுப்பு ஆன் பண்ணி இதில் ஒரு கடாயை வைக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த தேங்காவை நம்ம லேசாக வறுத்து எடுக்கிறோம். வறுக்கும்போது அடுப்பை குறைச்சி வச்சு இந்த தேங்காவை ரொம்பவும் கலர் மாறாதபடிக்கு லேசான கலரில் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். தேங்காவையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ரவையோட நம்ம சீனி சேர்க்குறோம். சீனி பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் சீனி, அதாவது 1/4 கிலோ சீனி. இதை நான் மிக்சியில் லேசாக பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். பொடி பண்ணி சேர்க்கும்போது ரவையோட சீனி சேர்றது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஏலப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ரவை கூட சீனி, தேங்காய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சின பால், நல்ல திக்கான பால், ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த ரவா லட்டுக்கு பிடிக்கிற பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரவா லட்டு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். அரை டம்ளர் நமக்கு தேவைப்படாது. நமக்கு இப்போ தேவைப்பட்ட பால் பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் பால், அதாவது 50 ml பால் தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இது போதுமானது. இந்த நம்ம ரவா லட்டை பிடிக்க போகிறோம். கையில் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கி பிடிச்சி லட்டுக்கு கொண்டு வரணும். இந்த லட்டு ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேருங்க. விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ரவா லட்டு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். 1/4 கிலோ ரவைக்கு நமக்கு கிடைச்ச லட்டு பார்த்தீங்கன்னா 22 லட்டு கிடைச்சிருக்கு. எல்லோருக்கும் பிடிச்சமான மெத்தடில் ரொம்பவும் ஈஸியாக இந்த லட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.